நிலா எல்லார்கிட்டயுமே காஃபி கொடுத்துட்டு சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கத பார்த்துட்டு அவங்களோட அம்மாவும் ரொம்பவே பொறாமையோட நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல திடீர்னு நிலா அழுதுகிட்டே, சாரிண்ணே, எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கண்ணே, என்னோட அப்பா அம்மா இப்படிதான் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அதனாலதான் இந்த ரிசப்ஷன் வேண்டான்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட அவ்வளோ அடம் பிடிச்சேன். ஆனா நீங்க தான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு என்னை சமாதானப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா பாத்தீங்கல்ல, நடக்கிறது எல்லாத்தையுமே நீங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. அவங்க வேணும்னே உங்களை அவமானப்படுத்துறதுக்காகவே எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கண்ணே. பேசாம நம்ம இப்ப கூட இங்கிருந்து கிளம்பி போயிடலாமா? ஏன்னா இவங்களே இப்படி இருக்காங்கன்னா, எங்களோட சொந்தக்காரங்க எப்படி இருப்பாங்களோன்னு நினைக்கும் போதே எனக்கு அவ்வளோ பயமா இருக்குன்னு சொல்ல. ஆனா இத பார்த்துட்டு சேரனும், அட ஏம்மா ஏன் திடீர்னு அழுதுகிட்டு இருக்க? அப்படி என்னம்மா, உங்களோட அப்பா அம்மாவோ உன்னோட குடும்பமோ எங்களை நல்லபடியா கவனிச்சுக்கிறாங்கம்மா. உனக்கு தான் அது புரியலன்னு சொல்ல. ஆனா நிலாவும், அண்ணன் ஏன்னா சும்மா போய் போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இங்க இந்த ரூமை பார்க்கும்போதே எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம உங்கள வெளிய இருக்க பாத்ரூம யூஸ் பண்ண வச்சிருக்காங்க. இங்க ஒரு ஏசி கூட இல்ல. ஸ்டோர் ரூம்ல உங்கள தங்க வச்சிருக்காங்க. அதுவும் துணி கடையிலலாம் என்ன நடந்துச்சுன்னு நான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன்னு சொல்ல. ஆனா அதுக்கு சேரணும், ச்சே அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கலம்மா. எல்லாரும் எங்கள நல்லபடியா தான் கவனிச்சுக்கிட்டாங்க. உனக்கு தான் அது அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதே நேரத்துல இந்த ரூம்லயும் இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லல. நாங்க தான் வேற ரூம் இல்லன்னு இங்கேயே இருக்கோன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சு இங்க இருந்தோம். அப்ப கூட நீங்க இங்க இருக்க வேண்டாம், நான் வேற ரூம் அரேஞ்ச் பண்றேன்னு உங்க அப்பா எவ்வளவு தூரம் கெஞ்சினாங்க தெரியுமா? காலையில கூட உங்க அம்மா வந்து எங்களுக்கு காஃபி வேணுமான்னு கேட்டாங்க. ஆனா நாங்க தான் வேண்டான்னு சொல்லிட்டோன்னு நடக்காத விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி நிலாவ சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சோழனும் சும்மா இல்ல. அவங்களுமே, ஆமா நிலா, உங்க அண்ணன் கூட என்கிட்ட இப்ப நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவங்களுமே நம்ப முடியாத ஒரு பொய்ய சொல்ல. இதை கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே நிலாவும், நீங்க எல்லாரும் பொய் சொல்றீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. சரி அண்ணா, நீங்க சொன்ன பொய்ய கூட என்னால நம்ப முடியும். ஆனா சோழன் சொன்னானே, இதை மட்டும் என்னால நம்பவே முடியாது. என் அண்ணன் உங்ககிட்ட நல்லா பேசினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அதுக்கு சோழனும், அட நிஜமா சத்தியமா நான் வேணா பேசி காட்டணுமான்னு கேட்க. அதுக்கு நிலாவும் சிரிச்சுக்கிட்டே, அட சும்மா இருங்கன்னு சொல்ல. ஆனா பல்லவனும் நிலாவை சமாதானப்படுத்துறதுக்காக, அண்ணி தேவையில்லாம நீங்க யோசிக்காதீங்க. இந்த குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே எங்களை நல்லபடியா தான் கவனிச்சுக்கிறாங்க. அதுவும் நேத்து சாப்பாடெல்லாம் சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? உங்களோட அண்ணி சூப்பரா எங்களுக்கு பரிமாறி எங்களை சாப்பாடெல்லாம் வச்சுட்டு இந்த வீட்டெல்லாம் சுத்தி காட்டினாங்க தெரியுமா? உங்க அம்மாவே எங்ககிட்ட நல்லாவே பேசினாங்க. உங்களுக்கு தான் அதை பத்தி தெரியல. இப்படியெல்லாம் உங்களோட குடும்பத்தை பத்தி நீங்களே தப்பா யோசிக்காதீங்க. அவங்க எல்லாரும் எங்களை நல்லபடியா கவனிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிலாவை எப்படியோ பேசி பேசி முழுக்க முழுக்க பொய்யவே சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஆனா இதை கேட்டுட்டு நிலாவும் ஒரு பக்கத்துல சமாதானம் ஆன மாதிரி தான் தெரியுது. பட் இது எல்லாத்தையுமே வெளியே இருந்து கேட்டுட்டு இருந்த நிலாவோட அம்மாவுக்கும் இப்பதான் ஐயனார் துணை குடும்பம் எவ்வளவு கிரேட்டான குடும்பம்னு தெரியவே வருது. அது மட்டும் இல்லாம நம்ம பண்ணாத காரியத்தெல்லாம் பண்ணோம்னு சொல்லிட்டு நம்ம பொண்ணுகிட்ட நம்மளோட தரத்தை இப்படி உயர்த்தி காட்டின இவங்களா நம்மளை விட தரம் உயர்ந்தவங்க நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இற்ற குற்ற உணர்ச்சியோட யோசிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே கிச்சனுக்கு போயிட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வாய் விட்டு அவங்களோட மருமக கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்க. இதை கேட்டுட்டு அவங்களோட மருமகளும், நான் தான் சொன்னல, நிலாவோட சாய்ஸ் எப்பவுமே தப்பாகாது. எனக்கு நிலாவை பத்தி நல்லா தெரியும். அவளே ஒரு குடும்பத்தை இப்படி தாங்குன்னு தாங்குறானா, அந்த குடும்பம் ரொம்பவே நல்ல குடும்பமா இருக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அது இப்ப பாத்தீங்களா நிரூபணம் ஆயிடுச்சு. அதனால இதுக்கப்புறமாவும் காசு பணம் இல்லைன்றதுக்காக அவங்கள கொஞ்சம் தரகரவா யோசிக்கிறத நிறுத்திட்டு அவங்களோட குணம் எப்படி இருக்குன்றத கொஞ்சமாவது பார்க்க ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு நான் அட்வைஸ் பண்ற மாதிரி இருந்தா என்ன தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்ல. ஆனா நிலாவோட அம்மாவும், ச்சே நீ சொல்றதும் கரெக்டா தானே இருக்கு. நானும் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டேன். உண்மையாவே நிலா நல்ல குடும்பத்துக்கு தான் போயிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க கண் கலங்கி பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா கரெக்டா அங்க வந்த நிலாவும் அவங்களோட அம்மா பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு, அப்போ உண்மையாவே நம்ம நினைச்சதுதான் இந்த குடும்பத்துக்கு நடந்திருக்கு. ஆனா அவங்க தான் நம்மளை சமாதானப்படுத்துறதுக்காக இப்படி எல்லாம் பேசியிருக்காங்க. ஆனா இப்பயாவது அம்மாவுக்கு புத்தி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு, அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு எடுத்து தரியா? நீயே ஊட்டி விட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களையே ஊட்டி விட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது மூலியமா நிலா அவங்களோட அம்மாவை ஏத்துக்கிட்ட மாதிரி தான் தோணுது. ஏன்னா நிலாவோட அம்மா தான் இப்போ ஐயனார் துணை குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம்ன்றத புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. அதனால நிலா அவங்களையுமே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா என்ன, நிலாவோட அப்பாவும் அண்ணனும் தான் கொஞ்சம் ஓவரா போயிட்டு இருக்காங்க சொந்தக்காரங்க முன்னாடி. அதுவும் நிலாவை வச்சே அந்த குடும்பத்தை எப்படியாவது நம்ம இன்டைரக்டா அசிங்கப்படுத்தணுன்றதுக்காகவே அவங்க சொந்தக்காரங்க மூலயமா ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன, அந்த பிளான் அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகுன்றது அவங்களுக்கு இப்ப தெரியல. ஏன்னா இந்த மாதிரி ரிசப்ஷன் நடக்கும்போது ஐயனார் துணை குடும்பத்தை அசிங்கப்படுத்துறோம்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு அவங்க எல்லாரும் நிலாவோட அப்பாவையும் அண்ணனையும் தான் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நேரத்துல எதுவுமே பேச முடியாம நின்னுக்கிட்டு இருக்க நிலாவோட அண்ணனையும் அப்பாவையும்
அவங்களோட சொந்தக்காரங்க முன்னாடி பெருமைப்படுத்துற விதமா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஐயனார் துணை குடும்பத்துல இருக்கவங்க ஒரு மிகப்பெரிய விஷயத்த பண்ண போறாங்க. ஏன் இதை நிலா கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க மூலியமா அடுத்து என்ன பரபரப்பான திருப்பங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல நிலாவோட அம்மா புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே நிலாவோட அப்பாவும் அண்ணனும் கூடிய சீக்கிரம் இவங்களோட குடும்பம் எவ்வளோ கிரேட்டான குடும்பம்ன்றது இப்போ எல்லாருக்குமே தெரிய வரப்போகுது. ஸோ இந்த ஐயனார் துணை குடும்பத்தோட எந்த ரகசியம் இப்போ வெளியே வரப்போகுதுன்ற விஷயங்களை பொறுத்திருந்து பார்க்கலாம்.